த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அமலாக்கத்துறையினரே, நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? கூட்டாட்சி தத்துவத்துக்கு, இந்தியாவுடைய பெடரல் சிஸ்டத்துக்கு எதிரா நீங்க செயல்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற வார்த்தைகளை ரொம்ப கோபமா சொல்லியிருக்கிறாரு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. அதுவும் தமிழ்நாடு தொடர்புடைய மிக முக்கியமான வழக்கு ஒண்ணுல. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த மார்ச் மாசம் தமிழ்நாட்டுல சென்னை, விழுப்புரம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல டாஸ்மாக் அலுவலகங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியிருந்தாங்க. என்னன்னு, டாஸ்மாக் நிறுவனத்துல 1000 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டை அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா டாஸ்மாக் ஊழியர்களும் அதிகாரிகளும் அங்கங்க இந்த மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 40க்கும் அதிகமான வழக்குகளை பதிவு செஞ்சு விசாரணை அப்படின்றது நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி நடத்திக்கிட்டு இருந்தப்பவே திடீர்னு அமலாக்கத்துறையினர் இல்ல இதுல நாங்க தான் விசாரணை நடத்துவோம் அப்படின்னு உள்ள நுழையிறாங்க. இதுக்கு கடுமையான அரசியல் காரணங்கள் பின்னாடி இருக்கு. குறிப்பா செந்தில் பாலாஜியை இன்னொரு விஷயத்துல சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கான பாஜகவுடைய நகர்வு தான் இது அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருந்தது. இந்த சூழல்ல தான் சென்னையில் இருக்கக்கூடிய டாஸ்மாகுடைய தலைமை அலுவலகத்துக்குள்ள புகுந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு இருந்த லேப்டாப் ஆகட்டும், சிஸ்டம் ஆகட்டும், அதிகாரிகளுடைய போன்களாகட்டும், இது எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சாங்க. இது தமிழ்நாடு அரசியல்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. உடனடியா தமிழ்நாடு அரசு சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. சென்னை ஹைகோர்ட் அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க, திருப்பியும் சென்னை ஹைகோர்ட் போறாங்க. கடைசியா உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு அப்படின்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைல் பண்ணப்போ, கடந்த முறை அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டு சோதனைகள் எதையும் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு இடைக்கால தடை உத்தரவு அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தான் 2025 அக்டோபர் 14ஆம் தேதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு முன்னாடி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. தமிழ்நாடு அரசு சார்பா மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் ஆஜராகி காரசாரமான வாதங்களை முன்வைக்க தொடங்குறாரு. என்னன்னு சொல்றாங்க, அமலாக்கத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நாட்டுல எங்கனாலும் அவங்க நுழைய முடியும். வெறும் சந்தேகம் ஏற்படுதுன்னா மட்டுமே போதும் அமலாக்கத்துறையினர் அங்க போயிருவாங்க. இப்போ தமிழ்நாடுடைய அரசு நிறுவனமான, அரசு அலுவலகமான டாஸ்மாகுள்ள பூந்து எங்களுடைய சிஸ்டம், எங்களுடைய தரவுகள் அத்தனையுமே எடுத்துட்டு போயிருக்காங்க. இதை எடுத்துட்டு போய் இவங்க யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. வந்தவங்க யாரு, அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஏதோ திறந்த வீட்டுல ஏதோ வர மாதிரி அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தல. பட் ஆனா அந்த தொனியை தான் கபில் சிப்பல் அவர்கள் பயன்படுத்தி இருந்தாரு. இப்படி அவங்களாவே உள்நுழையிறாங்க, அவங்களாவே எல்லாமும் பண்றாங்க, யாராலையும் அவங்கள கேட்கவே முடியல அப்படின்ற தங்களது கோபத்தை ரொம்ப ஆதங்கத்தோட கபில் சிப்பல் அவர்கள் முன் வச்சிருந்தாரு. உடனே அமலாக்கத்துறை சார்பா மூத்த வழக்கறிஞர் ராஜு ஆஜராகி என்ன சொன்னாரு, இல்ல இதுல எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. 1000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த முறைகேடு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க ஒவ்வொரு கடையிலுமே பாட்டிலுக்கு ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய் அப்படின்னு அதிகமா வச்சு விற்கிறாங்க. வெளிநாடு சரக்குகள் எல்லாத்தையுமே டாஸ்மாக் கடைக்குள்ள வச்சு விற்கிறாங்க. இந்த வசூலிக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாமே மேல மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் போய் மேல்மட்டம் வரைக்கும் போகுது அப்படின்றத சொல்றாரு. ஆக்சுவலா அவர் இந்த மேல்மட்டம் வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். ஆனா செந்தில் பாலாஜி அவருடைய பெயரை குறிப்பிடாமலேயே அந்த வாதங்களை முன் வச்சிருந்தாரு. அப்போ திடீர்னு கோபமாயிடுறாரு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. சரி, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு அரசு நிறுவனத்துக்குள்ள, ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ள நீங்க முதல்ல எதுக்காக போனீங்க? நீங்க ஒரு வெறும் சந்தேகம் ஏற்படுது, நீங்க வழக்கு ஃபைல் பண்றீங்க அப்படின்னா மட்டுமே நீங்க உள்ள வந்து போயிட முடியுமா? இது ஒரு மாநில அரசுடைய அதிகார வரம்பத்துக்குள்ள நீங்க போறீங்கன்னு உங்களுக்கு புரியலையா? நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய பெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதா இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படின்ற கோபமான ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த கேள்வியை அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரம் தடுமாறுறாரு. அதுக்கப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு இல்ல இதுல வந்து நிறைய முறைகேடு நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத மீண்டும் சொல்ல தொடங்குறாரு. அப்ப திருப்பியும் கடுப்பாகிறாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. நீங்க சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா என்ன அடிப்படையில நீங்க அங்க போனீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அரசு அதிகாரிகளை 48 மணி நேரம் வரைக்கும் நீங்க வெளியே விடாம உள்ளேயே அடைச்சு வச்சு விசாரணை நடத்தினீங்கன்னு சொல்றாங்க. பெண்களை இரவு நேரம் 12, 2 மணி வரைக்கும் கூட நீங்க அடைச்சு வச்சு விசாரணை நடத்துறதா சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறையினர் நடத்தின இந்த சோதனையின் காரணமா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா இந்த அதிகாரிகளுடைய குடும்பத்தார் வாசலுக்கு வந்துடலாம், தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தலாம். இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத்தனைக்கும் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அமலாக்கத்துறையினரான நீங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்குவீங்களா அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புறாரு.
ஆக்சுவலா இது வரைக்கும் நிறைய முறை அமலாக்கத்துறையினரை இப்படி கடுமையா சாடி இருக்கிறாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதிகளும் சரி. ஆனா இவ்வளவு கோபமா அமலாக்கத்துறையினரை ஒரு தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட் கையாண்டதை நான் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இல்ல ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடக்குதுனாலே நாங்க போயிருவோம், எங்களுக்கு தேவை நியாயமான முறையில நாடு நடக்கணும் அப்படின்ற மாதிரியான துணியில அமலாக்கத்துறையினர் வாதம் முன் வைக்கிறாரு. அப்போ தலைமை நீதிபதி சிரிச்சுக்கிட்டே ஒரு லுக்கு கொடுத்தாரு. அது ஆக்சுவலா நீங்க நேர்ல பார்த்துருக்கணும், நான் நேர்ல பார்த்தேன். அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கலா சிரிச்சுக்கிட்டே ஒரு லுக்கு கொடுத்து, நானும் லாஸ்ட் 3 வருஷமா 6 வருஷமா நீங்க என்ன மாதிரியான வழக்குகள்லாம் விசாரிக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு புரியுதோ இல்லையோ அமலாக்கத்துறையை சேர்ந்த அத்தனை பேருக்குமே புரியும். ஏன்னா அவங்க அந்த விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல கரெக்டா பாஜக இல்லாத இல்ல பாஜக கூட்டணியில் இல்லாத பாஜக கூட்டணிக்கு வர தயங்கக்கூடிய கட்சிகளை குறி வச்சு அமலாக்கத்துறையினர் எந்த அளவுக்கு சோதனைகளை செய்யறாங்க, அது தேர்தல் களத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன் கரூர் விவகாரத்துல சிபிஐக்கு விசாரணையை மாத்தினது உடனே சோசியல் மீடியா ஃபுல்லா என்ன தகவல் பரவி இருந்தது, என்ன கருத்துக்கள் பகிரப்பட்டது. பாருங்க சிபிஐ கிட்ட விஜய் மாட்டிக்கிட்டாரு, இது சிபிஐ கிட்ட மாட்டல, டைரக்டா பாஜக கிட்டயே மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு இந்த மத்திய புலனாய்வு அமைப்புகள், அது இடி ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் எந்த ஒரு அமைப்பா இருந்தாலுமே அது பாஜக கைப்பாவையாக செயல்படுது அப்படின்ற ஒரு தொனி, அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் நேரடியா சொல்லல, அப்கோர்ஸ் அவர் சொல்ல முடியாது, பட் அந்த அர்த்தம் பொதியக்கூடிய வகையில தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்த சூழல்ல தான் உச்சநீதிமன்றம் மீண்டும் அமலாக்கத்துறையினர்கிட்ட அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்த பத்தின திருப்பி மீண்டும் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு மிக முக்கியமான வாதங்களை சொன்னாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இவங்க தேர்தல் நேரத்துல தாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்க, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வழக்கை வேகமா தூசி தட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் நேரத்துல இந்த வழக்கை எடுத்துட்டு போகணும். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வழக்கெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. இதுல மிக முக்கியமா இவங்க டார்கெட் செந்தில் பாலாஜியை நோக்கி தான் போகுது அப்படின்னு தமிழ்நாடு சார்பா ஒரு வாதங்களை முன்வைக்க தொடங்கினாங்க. அப்ப தலைமை நீதிபதி இந்த கேஸ்ல தான் செந்தில் பாலாஜியை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல வேற கேஸ்ல அப்படின்னு அமலாக்கத்துறை பதில் சொல்றாங்க. அந்த பதில் சொன்னதுக்கு அப்புறமா மீண்டும் தலைமை நீதிபதி ஒரு மாதிரி சிரிச்சாரு. அந்த சிரிப்புக்கான அர்த்தம் என்ன அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு அமலாக்கத்துறை இல்ல நாங்க யாரையும் அப்படி கைது செய்யக்கூடிய நோக்கம்லாம் எங்களுக்கு இல்ல அப்படின்ற ஒரு மழுப்பலான பதில் சொன்னாங்க. கடைசி அந்த வழக்கு அப்படின்றது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக? அமலாக்கத்துறைக்கும் ECIR, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கு பதிவில் இருக்கக்கூடிய அம்சங்களா அந்த ரிப்போர்ட்ல எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ரிப்போர்ட்டை எதிர்த்தரப்பினருக்கும் கொடுக்கிறோம். அதாவது நீங்க இந்த குற்றம் பண்ணதா எங்ககிட்ட புகார் வந்திருக்கு, அதனால நாங்க உங்களை இந்த துணியில நாங்க விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க? அப்படியான எந்த ரிப்போர்ட்டையும் நாங்க கொடுக்க மாட்டோம். என்ன காரணத்துக்காக நாங்க ஒருத்தரை விசாரிக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நாங்க எடுத்துட்டு போயிருக்கிறோம், ஆவணங்கள் என்னென்னலாம் திரட்டப்பட்டிருக்கு அப்படின்ற எதையுமே நாங்க சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட நாங்க பகிர்ந்துக்கவே மாட்டோம். பாருங்களேன் எவ்வளவு அநியாயமா இருக்கு. ஆனா அமலாக்கத்துறை இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அமலாக்கத்துறையினருடைய இந்த அதிகாரத்துக்கு எதிரான வழக்குகள் அப்படின்றது உச்சநீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குகள் மீது தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல டாஸ்மாக் நிறுவனத்துல அமலாக்கத்துறை சோதனை செஞ்சது சரியா தவறா அப்படின்றத நாங்க அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் வழக்கின் விசாரணை அப்படின்றது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு அரசு சொல்ற மாதிரி தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல ஏற்கனவே நமக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அமைச்சராக கூட இல்லாத ஒரு சூழல் இருக்குது. ஏற்கனவே அவர் அந்த அரசு வேலைக்கு லஞ்சம் வாங்கின புகார்ல தான் அந்த அவர் பதவி இழந்திருக்கிறாரு. இப்ப அடுத்ததா இந்த வழக்கிலையும் அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியை சுற்றி வளைக்க முயற்சிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த ஒரு நாள் முழுவதும் நடந்த இந்த வழக்கின் விசாரணை அப்படின்றது ரொம்ப தெளிவாவே காட்டியிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பார்ப்போம் அமலாக்கத்துறையினர் அடுத்து என்ன பண்ண போறாங்க. உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையுடைய அதிகாரம் சம்பந்தமான வழக்குல எப்ப தீர்ப்பு வழங்க போறாங்க, அப்படி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இந்த வழக்கு டாஸ்மாக் வழக்கு எப்படிலாம் போக போகுது, இது தமிழ்நாடு அரசியல் களத்துல எப்படியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அப்படி நடக்க போகும்போது எல்லா விஷயங்களையுமே நம்ம தனித்தனி வீடியோக்களா பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.
நன்றி.